கருமையான அன்பு திருச்சபை மக்கள், நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வின் போது ஒவ்வொரு ஆடைகளை நாம் தரித்துக் கொள்வது நம்முடைய உலகத்தின் வழக்கமாக இருக்கிறது. வீட்டில் இருக்கும்போது வீட்டிற்கென்று வைத்திருக்கிற புடவைகளை அல்லது வீட்டில் வைத்திருக்கிற துணிகளை அணிந்து கொள்வோம். ஆலயத்திற்கு வரும்போது அதற்கேற்ற வண்ணம் நம்முடைய ஆடைகளை மாற்றிக்கொள்வோம். திருமணம், வைபவம் இல்ல பல்வேறு வேறு எது நிகழ்வுகளுக்கு போகும்போது அதற்கு ஏற்ற வண்ணம் நம்முடைய ஆடைகளையும் நாம் வைத்திருக்கிற அணிகலன்களையும் அணிந்து செல்வது இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய இயல்பான காரியங்களில் ஒன்று. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில குணநலன்கள் என்று சில காரியங்களை நம்முடைய திருச்சபையிலும் அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளில் நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் அல்லது ஒரு குணம் என்னவென்றால் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தின் நிறைவு இப்படியாக சொல்லுகிறது. நாம் ஏற்கனவே எல்லாரும் வாசித்தபடி, தன்னை தான் உயர்த்துகிறவன் எவன்? வசனத்தை நல்லா பொருள் கொண்டு பாருங்கள். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவன் அவன் தன் வாழ்க்கையில் தாழ்த்தப்படுவான். தன்னை தான் தாழ்த்துகிறவன் என்ன சொல்லப்படுதுங்க? உயர்த்தப்படுவான். இந்த ஊமையின் துவக்கம் இப்படியாய் ஆரம்பிக்கிறது. எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த நிருப பகுதியான எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை ஒருவர் படிங்க. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நல்ல கவனிங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் கிறிஸ்தவர்களாய் அழைத்த இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவங்கள் தாங்குங்கள். கர்த்தர் நம்மை அழைத்ததன் நோக்கம் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரோடு அல்ல, மனிதர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்திற்கு முன்பாக நான் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ கடைபிடியுங்கள். வேத வார்த்தை எதற்கு எதிர்த்து நிற்கிறது என்றால், தாழ்மையை ஆதரிக்கிற வேதாகமம் பெருமையை எதிர்த்து நிற்கிறது. வேதத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் தாழ்மையை தரித்துக் கொண்டார்கள், தாழ்மையை வாஞ்சித்தார்கள், தாழ்மையினால் உயர்வை கண்டார்கள். ஒரு நாள் பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்துல முதலாவது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வருகிறது. அவைகளுக்கு பின்பு அவலட்சணமும் கேவலமான 7 பசுக்கள் வந்து அந்த நன்றாய் இருந்த பசுக்களை கொன்று விடுகிறது. மறுபடியும் தூங்குகிறார். மறுபடியும் ஒரு கனவு வருகிறது. நல்ல கதிர்கள் செழிப்பாய் இருக்கிற கதிர்கள் வருகிறது. அதன் பிறகு அவை அழிந்து மிகவும் தீக்கிரையான கதிர்கள் வந்து அந்த கதிர்களை கொய்த்து போடுகிறது. இதன் அர்த்தம் என்ன என்று தெரியாமல் பார்வோன் தன் தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரை அழைத்து, இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன, எதிர்காலத்தை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்ன கேட்கும்போது, இங்கு ஒரு மனுஷன் இருக்கிற, அவன் பேர் யோசேப்பு. அவன் எல்லா காரியத்தின் குறித்து உங்களுக்கு தீர்க்கமாய் எடுத்துரைப்பான் என்கிற போது அழைத்து வா என்கிறார். அவன் இடத்தில் நடந்த இந்த பகுதியை நீங்க போய் தயவு செய்து வீட்டில் படிச்சு பாருங்க. அப்ப அழைத்து வந்த உடனே கேட்கிறார்கள், எப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சொப்பனம் இருக்கு, இதுக்குரிய விளக்கத்தை உன்னால் கூர்க்க முடியுமா என்று சொல்லும் போது யோசேப்பு முதலாவது சொல்லுகிற காரியம், ஆண்டவரே, கருமையான அன்பு ராஜாவே, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு
மங்களமான உத்தரவை அருளச் செய். நான் இதில் ஒரு பாத்திரமாக சொல்லக்கூடிய ஒருவனாய் இருந்தாலும் எனக்கு உத்தரவையும் எனக்கு இந்த காரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு தாழ்மை ஒரு அதிகாரியால் உயர்த்தியது மாத்திரமல்ல, அந்த ஜனங்கள் அனைவரையும் அடக்கி நடக்க வைக்கிறது. அவன் அதிகாரியாய் ஆனது எந்த வயசுல தெரியுங்களா? தெரியுமா? யோசேப்பு பார்வோன் தேசத்தின் அதிகாரியாய் ஆனது 30 வயதில் ஒரு அதிகாரியாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம், அவன் கண்ட சொப்பனம் அதை குறித்து சொன்ன காரியம் அல்ல. தேவனை முன்னிலைப்படுத்தினான். ஆண்டவர் அடிமையாய் போன இடத்தில் அதிகாரியாய் உயர்த்தினார். அப்ப எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்கிற குணத்தை நாம் தரித்து கொள்ள, கடைபிடிக்க, கற்றுக் கொடுக்க நம்மை நாம் அர்ப்பணிக்கிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது.